ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா எங்கள் வீட்டு மீட்டர் பாக்ஸில் அணில் பண்ண வேலை. அணில் குட்டி போட்டால் எவ்வளோ உயரத்தில் மரத்தில் குட்டி போட்டாலும் இந்த கீரி, பாம்பு, பூனை எல்லாம் மரத்து மேலே ஏறி போய் தின்றுது அணி பிள்ளைய. அதனால் இது அழகான பாதுகாப்பான இடம் ஒன்று பார்த்து மீட்டர் பாக்ஸை ஓட்டை போட்டு அதில் அழகாக குஞ்சு அணி பிள்ளை போட்டிருக்கு பாருங்க. ஒரு மூணு குட்டி போட்டிருக்கு. திரும்ப இது கொஞ்சம் பெருசாகி மரத்துக்கு போயிட்டாலும் அப்புறமும் இந்த கீரி, பூனையும் பாம்பும் தினம் அதை விரட்டிக்கிட்டு தான் இருக்குது. தினம் சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்கும். எங்கள் அன்வான்ட் கெஸ்ட்டு சோனிங்க வீதியில் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்துச்சு, எங்கள்கிட்ட பால் வாங்கி குடிச்சிச்சு. அப்படியே எங்கள் வீட்டில் அப்படியே ப்ரொசஸ் பண்ணி அப்படியே உட்காந்துக்குச்சு பாருங்க. நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருந்தப்பெல்லாம் மேலே மரத்து மேலே ஏறி அணிலை விரட்டுறது தான் வேலை. வாடகை வீட்டில் இருந்தப்போ எலிக்காகன்னு ஒரு பூனை வாங்கி 16 பூனை குட்டி நடு வீட்டில் படுத்துருக்கோம். இந்த அன்வான்ட் கேஸ் பாருங்கள், இவ்வளோ அழகாக கண்ணங்கரையும் அழகாக கூட இருந்துச்சு. நல்லா பாலை குடிச்சு நல்லா அந்த நடு வீட்டில் படுத்துக்கிட்டு 6 குட்டி 7 குட்டி வச்சுருந்தாலும் பால் கொடுத்துக்கிட்டு போங்கடா, நான் எங்கள் வீடு அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி படுத்துருக்கோம். எல்லா பூனை குட்டியும் இல்லை பாருங்க, எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கும் ஒரு எதிரி இருக்குது இல்லையா, நாய் விடுமா? கீழே பாருங்க, உள்ளே உட்காந்துட்டு அணிலும் பறவைகள்லாம் வந்து தண்ணி குடிக்குது அங்கே. அது எப்படிடா நம்மளை மாரி குடிக்குதுன்னு உட்காந்துருக்கு. இந்த 2 நாய் தாங்க பயங்கரமான எதிரி. ஃபுட் செயின் எப்படிலாம் பாருங்கள் போடுறாங்க பாருங்கள். இந்த 2 நாய் நாங்கள் காலையில் குழம்பு போடுறப்போ என் கூட வந்துச்சு இந்த பூனை. அந்த இதை ரபக்குன்னு பிடிச்சிச்சு பார்த்துங்க. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. பிடிச்சி கொண்டே தின்னுட்டு அப்புறம் கில்ட்டியாக இருக்கும் போட்டுக்கு 2 நாள் கழித்து மெல்ல வருது 2 நாய். என்ன செய்ய முடியும், விரட்ட முடியல. பகவான் வந்து எப்படி இந்த 5 அறிவு ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற இந்த இதெல்லாம் நாங்கள் வளர்த்த பூனைகள் 16 பூனை வளர்த்தோம்ல. அந்த பூனை நாயெல்லாம் 2 நாய் அந்த பக்கம் 5 குட்டி, இந்த பக்கம் 5 குட்டி, 2 நாய் போடும். சின்ன பசங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போனதும் மிச்சத்தை எப்படியோ வளர்த்தோம். எப்படி பகவான் 5 அறிவு ஜீவன்களுக்கு மட்டும் எப்படி இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை கொடுத்துருக்காரு. லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கெல்லாம்.